முல்லையங்கிரி வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராவின் ஊர் சுற்றலாம் வாங்க. சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முல்லையங்கிரி வியூ பாயிண்ட்டில் லைனாக கார் நின்றுட்டு இருந்தது. நம்ம மேலே உச்சியில் போயிட்டு அங்கே தான் கார் பார்க் பண்ணோம். கார் பார்க் பண்ணுற இடம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே மேகம் தவழ்ந்து தரையாக மூவ் பண்ணிட்டு இருந்தது. ஆள் எதிர்க்க வர்ற ஆளே அடையாளம் தெரியாத அளவு இருந்தது. கர்நாடக மாநிலம் சிக்மங்களூரில் அமைந்த முல்லையங்கிரி அப்படின்ற மலைத்தொடரை தான் பார்க்க நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம என்ட்ரன்ஸ் ஏறுற வழி எப்படி ஒரு நீண்ட வளைவில் பாதை போயிட்டுருக்கு பாருங்கள். ரொம்ப கடினமான பாதை. ரெண்டு பக்கமும் வரும் கைப்பிடியோ எதுவுமே கிடையாது. திரும்பி பார்த்தாலே ஒரே பயமாக இருக்குது. நாங்கள் திரும்பி பார்க்காம ஏறிட்டே இருந்தோம். படிகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பாதி தூரம் வந்த பிறகு ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காந்துட்டோம். முடியல. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இன்னும் இதே மாதிரி இன்னொரு பாதி தூரம் நடக்கணும் அப்படின்னாங்க. கொஞ்சம் பயந்து தான் போயிட்டோம். ஏற முடியாமல் ஏறணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணும். ஒரு வழியாக நாங்கள் மேலே உச்சிக்கு வந்து சேர்ந்தோம். இப்படி இருக்குது பாருங்கள் அந்த பாதை. ரொம்ப அழகான இடம். பனிக்காற்று குளிர்காற்று சேர்ந்து நம்மளை அப்படியே ரொம்ப மகிழ்விக்குது. இங்கே இருக்கிற செடி கொடிகள்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருந்தது. இந்த முல்லையங்கிரியில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் கூட பூக்குமா. இந்த கேக்டஸ் செடி வகைகளை நிறைய பார்க்க முடிஞ்சுது. அதையெல்லாம் பார்த்துட்டே நாங்கள் மலை ஏறி வந்தோம். இங்கே மேலே உச்சியை அடைஞ்ச உடனே இங்கே அந்த செப்பலெல்லாம் வெளியே கழட்டி வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. இந்த மலைத்தொடர் உச்சியில் வந்து முல்லப்பா சுவாமி அப்படின்ற முனிவர் பெயரால் முல்லையங்கிரி அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே அவருடைய கல்லறை கூட இருக்குது. அதுதான் அவருடைய கல்லறை. இவர் இந்த மலை உச்சியில் உட்காந்து தியானம் செய்ததாலும் இவருடைய கல்லறை இங்கே இருக்கிறதுனாலும் அவருடைய பெயராலேயே இது முல்லையங்கிரி அப்படின்னு அழைக்கப்படுது. இதை கடந்து மேலே ஏறி போனால் ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குது, சிவன் கோயில். அதுக்கு முன்னாடி இங்கே இந்த மலையோட அழகை பாருங்கள். எவ்வளோ அழகான மலை இது. இந்த மலைத்தொடர் 6317 அடி உயரம் கொண்டது. அதனால் வந்து நல்லா குளிராக இருக்குது. மழை காலத்துலலாம் வந்தால் இங்கே அந்த குளிரே தாங்க முடியாது அப்படின்ற அளவு சொன்னாங்க. இங்கே ஒரு சின்ன கோவில் இருக்குது, சிவன் கோவில். ரொம்ப அழகான அந்த கோயில். நம்ம ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. அதை தாண்டி குட்டி குட்டி ஃபோட்டோஸ் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே ஒரு கொடி நட்டு வச்சுருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த கீழே அடிவாரம், அந்த பஸ்ஸு கார்லாம் நிறுத்தியிருக்கிற இடம் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஓம்ன்றதே வந்து 3 மொழியில் எழுதி வச்சுருந்தாங்க, தமிழ், ஹிந்தி, கன்னடா அப்படின்னு. கோவில் அடிவாரத்தில் நின்று நாங்கள் எல்லாம் குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கிட்டோம். அங்கேருந்து அந்த சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அழகான பூக்களால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. கீழே இறங்குற பாதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாதையே தெரியாத அளவுக்கு பனி மூடிடுச்சு. அது வேறு இல்லாமல் மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அங்கங்கே அந்த பாதையில் நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இறங்க முடியாமல் இறங்கி வந்தோம். ரொம்ப காலெல்லாம் வழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. செம்மண் நிலம், மழை வேறு அதில் பெஞ்சதுனால வந்து ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு ஒருத்தர் பயங்கரமாக பார்த்து இதுவாக நடந்து வந்தோம். ரொம்ப பயமாக இருந்தது, எங்கேயாவது வழுக்கி விட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மலை அடிவாரத்தில் காஃபி எஸ்டேட் நிறைய இருக்குது. காஃபி நல்லா விளையுமா இங்கே. காஃபிக்கு பேர் போன இடம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மழை காலத்தில் ரொம்ப அதிகமான மழை பெய்யுமா, தென்னகத்தின் சிறப்புஞ்சி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு வழியாக நாங்கள் இறங்கி வந்துட்டோம். நல்ல அழகான அந்த மலைத்தொடரை அனுபவிச்சுட்டு கீழே வந்தோம். நாங்கள் கீழே இறங்கி வந்தால் ரொம்ப குட்டி குட்டி கடைங்க தான் இருந்தது. தயிர் சாதம், மாங்காய் சாதம், மேகி அந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் அதில் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்த மல்லிகார்ஜுன சுவாமி அந்த கோயிலுக்கு தான் வந்தோம். அதுவும் ஒரு சிவன் கோயில் தான். வெளியவே வந்து ஒரு பெரிய சிவன் அமர்ந்த நிலையில் காட்சி அளிக்கிறாரு. ரொம்ப அழகாக இருந்தது. சுற்றி நல்லா காலியான நிறைய இடங்கள் இருந்தது. அந்த மலை அடிவாரத்தில் அந்த கோயில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதனுடைய கோபுரங்களில் எல்லா சுவாமியோடைய திருவுருவங்களும் இருந்தது. அதையெல்லாம் அப்படியே தரிசனம் பண்ணி ஒரு சுற்றிட்டே வந்தோம். சிவன், பார்வதி, விநாயகர், முருகர், அதுக்கப்புறம் அம்மன், அதுக்கப்புறம் சரஸ்வதி, எல்லா தெய்வங்களும் இருந்தாங்க. எல்லாரையும் சுற்றி ஒரு பார்வை பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கோவில் உள்ளே போனோம். மலையடிவாரத்தில் இந்த கோயில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. வீரபத்ர சுவாமி ரொம்ப அழகாக மலர் அலங்காரத்தோடு வீட்டு இருந்தார். அவரை பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஷீத்தல் மல்லிகார்ஜுன சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சிவனுடைய முகம் மட்டும் இருந்தது. கீழே 2 நந்தி இருந்தாங்க. எல்லாரையும் பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம். வெளியிலையும் சில தெய்வங்கள் இருந்தாங்க.
அவங்களெல்லாம் பார்த்து வணங்கிட்டு கோயிலை ஒரு சுற்றிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கோவிலை விட்டு வெளியில் வந்தோம். கோயில் ரொம்ப மன அமைதியாக ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரம்மியமாக இருந்தது. இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு மெமரபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு சிவன் முன்னாடி நின்று திரும்பி நாங்கள் எல்லோரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இந்த கோசாலை மாதிரி இருந்தது, அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் வரும்போது பார்த்தா அங்கேருந்து மலைத்தொடர்கள்லாம் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அதையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நாங்கள் காரில் கிளம்பிட்டோம். அங்கேருந்து நாங்கள் ஜரி ஃபால்ஸ் போனோம். ஜரி ஃபால்ஸ் போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த உடனே அங்கே காரை நிறுத்திட்டு அங்கே இருக்கிற ஜீப்பில் தான் போனோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜீப் வந்து ஒரு ஜீப்புக்கு வந்து 800 ருபீஸ் ஃபேர் போக வர சார்ஜ் பண்ணாங்க. அங்கேருந்து கிளம்பும்போது நம்மக்கிட்ட ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துட்றாங்க. திரும்ப வரும்போது அந்த டோக்கனை கொடுத்துட்டு எந்த ஜீப்பில் ஒன்றா ஏறிக்கலாம். அந்த பாதை இருக்கே அப்பப்பா, பாதை அவ்வளோ மோசம், ஓட்டுறது அவ்வளோ வேகம், வண்டியே ஸ்லோவாலாம் ஓட்ட முடியாதான், பயங்கர ஃபாஸ்ட்டாக கொண்டு போனாங்க. உள்ளே நம்மளை குலுக்கி எடுத்துட்டாங்க. குழந்தைங்களெல்லாம் வேறு கூட்டுன்னு போயிட்டு ஒரே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பாதை. மழை வேறு தூர ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. எங்கேயாவது கவுத்துட போகிறாரோன்னு ஒரு பயமாகவும் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, தைரியமாக உட்காந்து வாங்க, நாங்கள் டெய்லி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தைரியம் சொன்னார். அப்படியே குலுக்கி எடுத்தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் ஃபோட்டோ வீடியோவே. இந்த ஜரி ஃபால்ஸு ஒரு தனியார் இடத்துல இருக்கிற தனியார் ஃபால்ஸ் தான். ஃபீஸ் எதுவும் வாங்குறது இல்லை, நம்மளுக்கு ஜீப் ஃபேர் மட்டும்தான் இருக்குது. ஸ்லோவாக போக முடியாது, ஸ்லோவாக போனால் வண்டி நின்றுடும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஒரு வழியாக நம்மள ஜரி ஃபால்ஸ் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அப்பா, நிறைய தண்ணி வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு 3 நாளாக தான் தண்ணி வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி சம்மரில் வந்து தண்ணியே இல்லை, இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சு இப்போ ஒரு 3 நாளாக தான் தண்ணி வருது அப்படின்னு சொன்னாங்க. எங்களோட லக்குன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் ரொம்ப ஜாலியாக அந்த இதில் குளித்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் இங்கே ட்ரெஸ் மாற்றுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கும் ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது அங்கே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்பா, வழி முழுக்க வந்து மேகக்கூட்டம் எங்களுக்கு வழியே தெரியாத மாதிரி மறைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்தது நம்ம ஹலபேடு போக போகிறோம். அந்த வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா. பாய்.